சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சோண்டு மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு இதோட வெங்காயத்தையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், தக்காளி இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கரம் மசாலா இதோட சேர்த்துக்கோங்க. வேக வச்சு இந்த மட்டன் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம். நான் 1 கப் ரைஸ்க்கு 2 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 கப் ரைஸ் வச்சுருந்தீங்கன்னா 4 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நம்மளுக்கு வீட்லேயே ஈஸியான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லோரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.